அடுப்படியில் இன்றைக்கி அக்கா மசாலா ஆம்லேட் செய்ய போகிறேன். 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கிறேன். 2 சிட்டிக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு பவுட்ரு வீட்டில் அரைச்சி வச்சு போட்டிருக்கேன். இப்போ மிக்சியில் என்ன அரைக்க போகிறோன்னு பார்க்கலாம். இப்போது மீடியம் சைஸ் தக்காளியில் ஒரு பாதி எடுத்துருக்கிறேன், ஒரு 3 பீஸ் எடுத்துருக்கிறேன். அப்புறமா வெங்காயம் ஒரு 5, 6 எடுத்துருக்கிறேன். ஒரே ஒரு பல் பூண்டு, கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய். இதெல்லாம் இந்த மிக்சி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக சுற்றிக்கணும். மிக்சி ஜாரில் போட்டாச்சு, கொரகொரப்பாக சுற்றிட்டு வந்துடும். இப்போ இந்த அளவு கொரகொரப்பாக சுற்றிக்கோங்க. கொரகொரப்பாக சுற்றினா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அரைச்ச விழுதை போட்டாச்சு. இந்த இதில் சால்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கிடணும். இப்போ நம்ம நல்லா ஸ்பூனில் அடித்து கலக்கும்போது நுர வர்ற வரைக்கும் நல்லா அடித்து கலக்கணும். இப்போ இது கடாய் ஆம்லேட்டு. கடாயில் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்குறேன் அக்கா. நல்லா சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஸ்பீடாக வைக்க வேணாம், கீழே கரிஞ்சிரும். அதனால் ஸ்பீடாக வைக்கக்கூடாது. அக்கா மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அடியில் வெந்ததுக்கப்புறம் பரட்டலாம். இப்போ பரட்டி போட்டதுக்கப்புறம் ஹை ஸ்பீடு வச்சுக்கலாம். அப்போது உள்ளது வெந்துடும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கடாய் ஆம்லேட்டு. மசாலா கடாய் ஆம்லேட்டு. இது புளிக்குழம்பு, நம்ம காரக்குழம்பு, வத்தக்குழம்பு, புளிக்குழம்புக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்னும் நம்ம இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா கிள்ளி மிளகாய் சாம்பார், பருப்பு குழம்புக்கு, சாம்பாருக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கர்ட் ரைஸ்க்கு கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது இன்றைக்கி எங்கள் வீட்டில் புளிக்குழம்பு. இது புளிக்குழம்புக்கு காம்போ சூப்பராக இருக்கும். நம்ம இப்படி அமைக்க பார்த்தோம்னா அந்த ஆம்லேட்டு கலவை மேலே வரக்கூடாது. நம்ம கலக்கணும்ல, அது வரக்கூடாது. அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான் அக்கா, அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆம்லேட் எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ரதியக்கா அடுப்படியில் இந்த ஆம்லேட்டு, இந்த மசால் கடாய் ஆம்லேட்டு ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் அக்கா ஸ்டைலில் இந்த ஆம்லேட்டு செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு சொல்லுங்கள். கமெண்டில் எப்படி இருந்துச்சு, என்ன டேஸ்ட்டு, எவ்வளோ தூரம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லுங்கள் கமெண்டில். தேங்க்யூ. சூடாக இருக்குது. நல்லா பொசுன்னு இருக்கும். சூப்பராக சாஃப்டாக இருக்கும். சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சூடாக இருக்குது, கையில் பிடிக்க முடியல. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கப்பா. தேங்க்யூ.